அன்பார்ந்தவர்களே, இன்றைய தியானத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து தான் அழைத்து வந்திருக்கிறார். உங்களோடு பேசுவதற்காக அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே இந்த தியானத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் என் சார்பாகவும் பிரபலா ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வரவேற்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்கிறது, இடுக்கமான வாயின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். அப்படின்னா என்னன்னா, உலகம் போக்குற போக்கிலே வாழ்கிறவர்கள். நம்ம பிறந்தோம், ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது, அந்த ஸ்கூலில் படிக்கிற நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் படித்த காலத்திலேருந்து மார்க் வாங்கணும், அவ்வளோதான். அதனால் பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, நீ எவ்வளோ மார்க் எடுத்துருக்குற? 50 மார்க் எடுத்தது நல்லதா கெட்டதான்னு நம்ம பார்க்குறதில்ல. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற பையனும் சேர்ந்து போனானே, அவன் எவ்வளோ வாங்கினான்? அவன் 60 எடுத்துட்டானா நமக்கு இன்னும் 2 அடி இன்னும் ஜாஸ்தியாக விழப்போகுது. அப்படி தானே? இப்படித்தான் வளர்க்கப்பட்டோம். நம்ம 70 எடுக்கலையேன்னு பெற்றோர் ரொம்ப கவலைப்படலை. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனோட கம்மியாயிட்டோமே தான் ரொம்ப கவலைப்பட்டாங்க. உலகத்தின் வாழ்க்கை அகன்றது. இப்படியே தான் நம்ம வாழ்ந்தோம்னா அது ஈஸியான ஒரு வாழ்க்கை. ஸ்கூலுக்கு போக வேண்டியது, வர வேண்டியது, அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டியது, எல்லாரையும் குறை சொல்லணும்னா நீங்கள் குறை சொல்லலாம், சண்டை போடணும்னா சண்டை போடலாம், குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம், இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லலாம், நான் மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். இந்த வாசல் எப்படி இருக்கும்னா விரிவானது. எல்லாரும் அப்படி தானே வாழ்கிறான், அதனால் நானும் அப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை விரிவானது. அதைத்தான் சொல்கிறாங்க, அந்த வழியே போவோர் பலர். எல்லாரும் அதில் தான் போகிறான். ஆனால் ஆண்டவரை தேடி போகிற பாதை என்பது விரிவாக இருக்காது. இடுக்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்கும், ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். அதான் அதோட அர்த்தம். துன்பமானதாக இருக்கும், அதான் அதோட அர்த்தம். எப்படி நல்ல வாழ்க்கையாக இருக்கிறதும் துன்பமாக இருக்கிறதும் எப்படி பிரியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா துன்பத்தையும் பார்ப்பீங்க. அதைத்தான் சொல்கிறாங்க இடுக்கண். அது ஏன் அப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு 2 வாழ்க்கை உண்டு. 40 வயது வரை நான் உலகத்தோட விரிவான வாழ்க்கை, உலகம் என்னென்ன செஞ்சிச்சோ அதெல்லாம் இருந்தேன். இப்போ இருக்கிற வாழ்க்கை கடவுளுக்கான ஒரு வாழ்க்கை. இந்த 2க்கும் என்னெல்லாம் நான் வித்தியாசம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் இருக்க பொருள் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அடுத்த வீட்டில் பார்த்ததுலேருந்து தான் வந்துச்சு. அவன் இதை வச்சுருக்கானா, அவன் லைட்டை போட்டிருக்கானா, அந்த மாதிரி ஒரு லைட்டை வாங்கி மாட்டு, அவன் நாய் வச்சுருக்கானா, நானும் நாய் வாங்கிறேன். இப்படியே தான் எல்லாம் எவன் வச்சுருக்கணும் அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும். இப்படியே போய் ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு வீடு வாங்கணும். எல்லாருக்கும் இருக்கிற ஆசை எங்கேருந்து வருது? அடுத்தவன்லாம் வச்சுருக்கிறான். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, எங்களுக்கெல்லாம் சொந்த வீடு ஆகிடுச்சு, என்னப்பா 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, வீடு வாங்க மாட்டியா? அதனால் நம்ம வீடு வாங்குகிறோம். எல்லாம் அடுத்தவன் சொல்கிறான், எல்லாத்தையும் டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது உலகம். உடனே அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதுதான் உலகியல் வாழ்க்கை. ஒரு கல்யாணம் வைக்கிறாங்க உங்கள் குடும்பத்தில், உங்கள் ரொம்ப சொந்தமான ஒரு கல்யாணம், தங்கச்சி குடும்பம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கல்யாணம். உடனே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்க, நகையெல்லாம் மாட்டிக்கிறீங்க, அங்கே போகணுன்ட்டு போகிறீங்க. ஏன்? எல்லோரும் அப்படி தான் வருவாங்க, அங்கே நகை போட்டுட்டு வருவாங்க, அதனால் நானும் நகை போட்டு தானே போனோம் அப்படின்னு சொல்லி பல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறோம். இதுதான் விரிவான உலகியல் வாழ்க்கை. ஓகே, நான் இந்த மாதிரி தான் இருந்தேன். இப்போது கடவுளுக்கான அப்படின்னு ஒரு மன மாற்றம். நடுவில் எது பிரிக்கிறது தெரியுமா? ஒரு மன மாற்றம். புனிதர், ஒவ்வொரு புனிதர், அது என் பேர்னு கூட நான் சொல்ல விரும்பல, எந்த புனிதரை எடுத்தாலும் அவங்க சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு நாள், ஒரு பொழுது, ஒரு வார்த்தை அவங்க வாழ்க்கையை மாற்றிப்படுகிறது. மூடியிருக்கிற மன கண்கள், புரியுதுங்களா? இந்த கண்ணு இல்லை, மனம் மூடி கிடக்குது, அதுக்கு கண்கள் இருக்குது.
இறைவசனம் நிறைய இடத்துல மனக்கண் என்று குறிப்பிடுகிறது. அந்த மனக்கண் எப்போ திறக்குதோ நீங்கள் வேறொரு கடவுள் விருப்பப்படுகிற வாழ்க்கைக்கு, உலகமாக செய்கிற வாழ்க்கையை விட்டுட்டு கடவுள் விருப்பப்படுகிற வாழ்க்கைக்கு நீங்கள் மாற ஆரம்பித்து விடுவீர்கள். ஆமென். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் ஆண்டவரை தரிசித்த நேரத்தில் தான் வாழ்க்கை மாற்றமானது. அப்போது அதன் பிறகு இப்போ இருக்கிற வாழ்க்கை எப்படின்னா, எனக்கு உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லை. நான் காலையில் கண்ணு முழிக்கும் போதே, ஏன்னா இறப்பை பார்த்து விட்டு வந்திருக்கிறேன், நான் கண்ணு முழிச்சிட்டாலே எனக்கு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சிருச்சு. ஒரு நாள் கிடைப்பது என்பது பெரிய பெரிய விஷயமாக எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள், ஆண்டவருக்கு நன்றி. அப்புறம் அந்த நேரத்திலே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே தான் போகிறேன். என்னுடைய காலை கடன்களெல்லாம் முடித்தேன்னா உடனே நான் ப்ரேயருக்கு உட்கார்றேன். இன்றைக்கி என்னென்ன காரியம் இருக்குது ஆண்டவரே, இந்த மக்களுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும். இப்போது அந்த பழைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு? கண்ணு முழிச்சோடனே பிரச்சனை, சண்டை, நீங்கள் எப்படியா தான் இருக்கிறீங்க, என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்னு போச்சு. ஆனால் இப்போ உலகத்திற்கான ஒரு வாழ்க்கை, என்னை பற்றிய எண்ணங்கள் இல்லை. ஐயோ என் குடும்பம்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. என் குடும்பம் என்பது உலகமே என்னுடைய குடும்பமாக மாறிடுச்சு. இந்த உலகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு? அவன் துணி கடைக்கு போகிறானா, நகை கடைக்கு போகிறானா, புரணி பேசுகிறானா, குற்றக்குறை சொல்கிறானா, இல்லை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா, வெட்டி நியாயம் பேசுகிறானா, எதுவுமே டைமே இல்லை இப்போ. அப்போ வேறொரு வாழ்க்கை, சரிங்களா? அப்போ இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இடுக்கணான வாழ்க்கை, ரொம்ப குறுகலாக இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி நான் என்ன குறுகலாக சந்தித்தேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்குது. கால் வீக்கம், நேற்றுக்கு கால் கொஞ்சம் பெருசாக வீங்கிடுச்சு. அதோடு தான் நான் நின்றுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அதுக்கு மேலே 1.5 மணி நேரத்துக்கு மேலே என்னால் நிற்கவே முடியல. அப்புறம் வலி போய் நைட்டு போய் திருப்பி சுடுதண்ணியில் கால் வச்சு அப்புறம் மசாஜர் போட்டு இதன் ரெடி பண்ணேன். அந்த வலி காலையிலே எனக்கு இருந்தது. சில சமயங்களில் தொண்டையை பிடிச்சிக்கிறோம். அப்போ எப்படா நம்ம மைக்கில் பேச போகிறோம், அந்த ஒரு துன்பம். நம்ம அப்படியே ஒரு முகமலர்ச்சியோடு காரியங்களை செய்து விட்டு ட்ராவலிங், அடுத்த ட்ராவல் போய்கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. கஷ்டமான ஒரு வாழ்க்கை, இடுக்கமான ஒரு வாழ்க்கை. நம்ம வயது ஒத்த நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். நான் அமெரிக்க தேசத்துக்கு இப்போ சமீபத்தில் போயிருந்த பொழுது, என்னோடு படித்த என்னுடைய வயதை ஒத்தவர்கள் எல்லாம், நான் முந்தி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் என்னை அழைச்சிருக்காங்க. அவங்க வீடுகளுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அங்கே எப்போவுமே கொஞ்சம் வீடுகள் பெரிதாகத்தான் இருக்கும். அப்போது அந்த வீடுகள் எல்லாம் போய், ஏன்னா நான் அவங்க கிளாஸ்மேட்டு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றப்ப, அந்த மாதிரி ஆட்களை, பழைய ஆட்களை பார்க்கும்பொழுது நான் பழசை என்றைக்கு மறக்கிறதே இல்லை. அதனால் நான் அவங்களுக்கு சாதாரண ஒரு கேர்லின் தான். அதனால் நான் ஒரு இறைவாக்கினர் அப்படிலாம் எடுத்துகிட்டே போகிறதில்ல. நான் சாதாரணமாக அவங்களோட உட்காந்து பேசி சாப்பிட்டு வந்துடுவேன். அப்போது ஓரளவுக்கு நல்ல வீடுகளில் இருந்தாங்க. இந்த தடவை நான் போய் பார்க்குறேன், கொரோனா காலத்திற்கு பிறகு பயங்கரமாக மாட மாளிகைங்க. எவ்வளோ பெரிய வீடுங்கிறீங்க. அப்படியே மேலே ஒரு 10 ரூம் இருக்குது, கீழே ஒரு ரூம் இருக்குது. எனக்கு சில சமயம் இந்த ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு எங்கேயாவது போனால் திருப்பி எந்த பக்கம் வரணுன்னே தெரில. என் ஃப்ரெண்ட்ஸ் வீடு 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, அப்படி தான் இப்போ எல்லோரும் வீடு மாறிப்போச்சு. கொரோனா காலத்தில் எல்லோரும் என்ன செய்யலான்னு தெரில போல இருக்குது. எல்லோரும் வீட்டை மாற்றிட்டாங்க அங்கே. அப்போது 1-2ன்னா பரவாயில்ல, ரைட்டுங்களா? 7வது வீடும் நம்ம ஃப்ரெண்டோட வீடு அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ நான் யோசித்தேன், இதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்த மாதிரி நான் 1995 இவங்கள போலவே நானும் அமெரிக்கா வந்திருந்தேன்னா, நானும் அதே படிப்பு பிடிச்சிருக்கேன், என் கிளாஸ்மேட்டு. அப்போ நான் வந்திருந்தேன்னா இன்றைக்கி நானும் இதே போல் பங்களாவில் தானே நான் வாழுவேன். நீங்கள் என்னை சம்பாதிக்க விடலை, என்னை அமெரிக்கா உட்கார போய் விடலை. பாருங்கள், என் வீடு மட்டும் பொந்து மாதிரி இருக்குது. இடுக்கண் வாழ்க்கை. கொஞ்ச நேரம் புலம்பிட்டு சரி விடுங்க, ஆனால் நீங்கள் என்னை எவ்வளோ தூரம் எத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கீங்க. அவங்க அன்பெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, இவங்களுக்கு கிடச்சிருக்கா, அவங்களே என்கிட்ட தான் ப்ரேயர் பண்ணுங்கன்றாங்க. சரிப்போ விடு அப்படின்னு விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. கடவுளை தேடி வரும் பொழுது நிறைய இழப்புகள் பின்னாடி வரத்தான் செய்யும். நம்ம இழக்கணும், இழந்தாத்தான் ஒரு படி நம்ம கடவுள்கிட்ட முன்னேறி போகவே முடியும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இழப்பு இல்லாமல் நீ கடவுளை
காணவே முடியாது. எதெல்லாம் வேணும் வேணும்னு சொல்கிறீங்களோ அது உலகியல் வாழ்க்கை. நீ எதை வேணும்னு இன்னைக்கு கூட வந்திருக்கிறியோ அது இப்போ எனக்கு தேவையே இல்லை, நீங்கள் இருந்தால் போதும், இதை நான் இழக்கிறேன்னு நீங்கள் வந்தீங்கன்னா கடவுளோடு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப், ரொம்ப ஒரு அதிக அவர்கிட்ட உங்கள் மேலே நம்பிக்கையை நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். நேற்றைக்கு பார்த்த விஷயம் நீங்கள் அதிகமாய் அவரை நம்ப வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தேன். இன்றைக்கு அவர் உங்களை நம்ப வேண்டும். புரியுதா? உனக்கு ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் புரியுதுங்களா? இப்போ நீங்கள் அம்மா நீ நல்லா பேசுகிற, நீ சூப்பர்மான் நீங்கள் சொல்லலாம், நான் உங்களை பார்த்து இப்போ சொல்லணும் நீங்கள் செம்மம்மா நல்ல அன்பானம்மா அப்படின்னு நான் சொல்லணும். அப்போ இது ரொம்ப ரெண்டு வித்தியாசம். இன்னைக்கு பிரசங்கம் என்ன தெரியுமா? கடவுள் உன்னை பார்த்து நீ இதற்கு தகுதியாக இருக்கிறாய், இதை நம்பி உன்கிட்ட கொடுக்குற. கடவுள் உன்னை பார்த்து உங்கள்கிட்ட எவ்வளோ அன்பு இருக்குது, அப்போ நான் இன்னும் நிறைய அன்பை உனக்கு நான் கொடுக்க போகிறேன், உன்னை நம்பி காரியங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இந்த உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய காரியங்கள், அடுத்தவனுக்கு நடந்ததெல்லாம் இப்போ நீ நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நீ விட தெரிந்திருக்க வேண்டும். விட முடியுமான்னு கேட்டால் விடவே முடியாது. அது நம்ம கூட பிறந்த ட்ரெஸ்ஸு மாதிரி, தச்சு விட்ட ட்ரெஸ்ஸு மாதிரியே உட்காந்துருக்கு. புறணி பேசுகிறதோ ஆசைகளோ நிராசைகளோ கண்ணீரோ புலம்பலும் எப்பொழுதுமே நம்மக்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்குது. இதை ஒன்றொன்னா நீ கலட்டுனாத்தான், இந்த சுமையெல்லாம் கலட்டி நீ இப்போ ஒரு பெரிய ஓவர் ஜாக்கெட் போட்டிருக்க, ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, அதுவே ஒரு 10 கிலோ இருக்குன்னு வச்சுக்க, இப்படி கழட்டி விட்டால் உனக்கு எப்படி இருக்கும்? லேசாக இருக்குமா? அப்படி லேசாகும் பொழுது தான் நீ பரலோகத்தை நோக்கி அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து மேலே வைக்கிற. ஏன்னா பரலோக தேசம் எப்படி இருக்குது? அது ஆவிக்குரியதாக இருக்கிறது. அப்போ நீ கொஞ்சம் உன்னோட வெயிட்டை குறைக்கணும். குறைக்க லைட் வெயிட்டாக மாறும் பொழுது நீ கடவுளுக்கு அருகிலேயே செல்கிறாய். ஆமேன். பல புனிதர்கள் தங்கள் உலகியல் வாழ்க்கையில் கிடைத்த எல்லாவற்றையும் துறந்தார்கள். அவங்க பெரிய பணக்காரவங்களாக இருந்திருக்கலாம், அந்த பணத்தை வேணான்னு சொல்லி தான் சன்னியாசத்துக்கு வந்தாங்க. மற்றவர்கள் அவங்க ஏளனப்படுத்தினாங்க, இகழ்ந்தாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, ஏற்றுக்கொண்டார்கள், பொறுமையாக இருந்தாங்க. இந்த உலகத்தை போல் சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போகல, இந்த உலகத்தை போல் மொட்டை கடிதாசி எழுதி போடலை, உலகத்தை போல் கோர்ட்டுக்கு போகலை. அவங்க என்ன பண்ணாங்க? பொறுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி இந்த தியாகத்தை செய்ய முடிகிறவர்கள் இறைவனுக்கு அருகிலேயே சென்று விடுவார்கள். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாள் கோயிலில் உட்காந்துட்டு, ஆண்டவரே நீர் என்ன பண்ணுறீன்னா என்னை உங்கள் பக்கத்திலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாத ஆள் இங்கே யாராவது இருக்கிறீங்களா? சொல்கிறீங்களா இல்லையா? என்னை உங்கள் பக்கத்திலே வச்சுக்கோங்க. அதுக்குத்தான் இந்த பிரசங்கம். அதைத்தான் விளக்க இன்றைக்கு வருகிறது. பக்கத்திலே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுல தப்பு இருக்கா? ஒன்றும் தப்பு இல்லை. இது மனிதனுடைய ஆசை தான். அதனால் அது ஒன்றும் தவறு இல்லை. என்ன செய்தால் பக்கத்தில் வச்சுக்குவாருன்னு சொல்லி அவருடைய ஆசைகளை இப்போ என்கிட்ட சொல்லி அனுப்ப போகிறாரு உங்கள்கிட்ட. சரிங்களா? கண்களை மூடலாமா? கடவுள்தான் உங்களுக்கு துணை புரிய வேண்டும். இந்த வேளையில் சொல்லுகிற வார்த்தையை புரிய முடியாது. கண்களை மூடுங்க பார்க்கலாம் எல்லாரும். அன்பான தகப்பனே, நீர் அழைத்து வந்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் நீர் தாமே இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீர். அவர்களோடு நீர் பேச போகிறீர். ஆவியானவரே, நீர் இவர்கள் உள்ளத்திலே பேசும். ஆண்டவரே, நீர் எதை விரும்புகிறீர், எதை இவர்கள் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீரோ அதை பேசும். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் மறைக்கப்பட்டு இவர்கள் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை உணர்வோடு பெற்றுக்கொள்ளவும், புரிகிற தன்மையோடு அவர்கள் பெற்றுக்கொள்ளவும், இன்றைய நாளிலும் கூட மன கண்கள் திறக்கப்படவும் நீர் உதவி செய்வீராக. இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளுடைய மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒரு மன மாற்றம் இன்றைய நாளிலே வரட்டும். ஆண்டவரே, நீர் அழைத்து வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, இழக்காமல் எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. எல்லாமே எனக்கு வேணும். உலகத்தில் இருக்க எல்லாம், என் பிள்ளைங்க செமையாக படிக்கணும், அதுதான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். என் பிள்ளைங்க என்ஜினியரிங் முடிக்கணும். என் பிள்ளைங்களுக்கு நல்ல பையன் கிடைக்கணும், நல்ல பொண்ணு தான் கிடைக்கணும். எனக்கு நிறையா சொத்து வேணும், என்னை எல்லாரும் மதிக்கணும். இப்படி எல்லாமே எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கமாக கடவுளும் எனக்கு வேணும், கடவுள் என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது மிக கஷ்டம். கடவுளை பெற்றுக்கொள்கிறவர்கள் நிறைய கடவுளுக்காக இழந்து போக வேண்டும். ஒரு சிறிய எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். ஆபிரகாமிற்கு ஒரே ஒரு குழந்தையைத்தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆபிரகாமிற்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு இருந்தது. நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், 25 ஆண்டுகள் அவங்களோட நல்ல உறவில் ஆபிரகாம் இருந்தார். ஒரு குழந்தை கிடைத்தது. 12 வயதுக்கு பிறகு அந்த ஒரு குழந்தை தான் ஆபிரகாமினுடைய எல்லாமுமாக இருந்தது. அவனைத்தான் பொத்தி பொத்தி வளர்த்தார், ஆசையாக வளர்த்தார். 25 வருஷம் கழித்து எனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட பிள்ளை நீன்னு ரொம்ப ரொம்ப பிரியம் வைத்திருந்தார் ஆபிரகாம். இப்போ கடவுள் ஆபிரகாமோடு நெருக்கமாய் வர பிரியப்பட்டார். இது ஆண்டவருடைய பிரியம். நம்மக்கிட்டேயே ஆண்டவர் வர பிரியம்தான் படுறாரு. உங்ககிட்ட வரணும்னு சொல்லும் பொழுது நீ எதன் மீது அதிகம் பிரியம் வைத்திருக்கிறாயோ அதைத்தான் ஆண்டவர் கேட்பார். புரியுதா உங்களுக்கு? நீ எதில் பிரியம் இந்த உலகத்தில் வச்சிட்டு இருக்கியோ, முதலாம் கட்டளை என்ன கட்டளை? ஆண்டவர் 2 கட்டளை கொடுத்தாரு. அப்போ முதல் கட்டளை எது? எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசி. அதான முதல் கட்டளை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு விஷயத்தின் மீது ரொம்ப அதிகமாக ஆர்வம் வச்சுருக்கோம். அப்போ கடவுள் வரும்பொழுது என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவதாக என்னை வைக்கிறாயா என்று கேட்பார். அப்போ பையன் மேலே இவ்வளோ பிரிய வச்சுருக்க, நீ அவனை கொடுத்துருவியா? நீ கொடு, நான் உட்கார்றேன் உன் பக்கத்தில். இதுதான் கடவுள் கேட்கிற காரியம். இவ்வகையான அன்புக்கு பேர் என்னன்னா சாக்ரிஃபிஷியல் லவ், தியாகம் செய்கிற அன்பு. புரியுதுங்களா? இப்போ என் மேலே ரொம்ப ஒருத்தர், என் கூட்டத்தில் இருக்கிறவங்க, எங்கள் டீமில் இருக்கிறவங்க, இந்த பையனே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப என் மேலே ஒரு அன்போடு இருக்கிறான், பாசமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, அவன் கொஞ்சம் நேரம் போய் இப்போ தான் உட்காரலான்னு உட்காந்தான். நான் என்ன சொன்னேன்? போய் வீடியோ பார்த்துக்கடா அப்படின்னு சொன்னேன். ஓகே சார், அப்படி போயிட்டான். அன்பு இருந்தால் அங்கே என்ன பண்ணுது? தான் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணுங்கிறத கூட தியாகம் செய்கிறது. அது ஒரு பெரிய பொருட்டாகவே தெரியாது. அன்பு இருந்தால் நமக்கு எவ்வளோ துன்பம் இருந்தாலும் சரி, நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம், நமக்கு நிறையா துன்பங்கள் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு அங்கே நிற்கிறதுக்கு சந்தோஷமாகவே அதை செய்ய முடியும். அது அன்பு இருந்தால் தான் செய்ய முடியும். இப்போ இன்னொருத்தரை நான் இந்த அங்கே இருக்கிற புதுசாக வந்திருக்க ஒரு பையனை கூப்பிட்றேன். அப்பா இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, 5 நிமிஷம் கழிச்சு பாருங்களேன், செய்வானா இல்லையா? இவனுக்கு பொறுப்போடு செய்ய தெரியும், அவனுக்கு பொறுப்பை பற்றிய கவலை இல்லை. ஏன் அப்படி செய்கிறான்? என்னோட அவனுக்கு அன்பு கிடையாது, தொடர்பு கிடையாது. உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கூட இதை கொடு, அதை கொடு, அப்படி கொடு, நீ இப்படி கொடுத்தா தப்பு, நீ இன்னும் இப்படி கொடு என்று தான் கடவுளிடத்திலே வந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கடவுள் அப்படி செயல்படுவது இல்லை. உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? சும்மா நிற்கிற நானே ஒரு பையன் அதை தொடப்படணும்னா நான் சொல்வேன், டேய் அது கரண்ட்டு போயிட்டுருக்குடா, உனக்கு என்னடா தெரியும், அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்வேன். ஏன்னா எனக்கு தான் தெரியும் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வயர் போகுதுன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? ஆனால் மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, சும்மா போனவொடனே இந்த சிஸ்டர் எப்படி திட்டுறாங்க பாரு. கடவுளை பார்த்து இப்படித்தான் சொல்கிறோம். கடவுளை என் ஜபத்தை கேட்குறாரா?
கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு கண் இருக்குதா? எனக்கு இருக்குன்னே தெரியல. இவர் தான் கடவுளா? எனக்கு தெரியல. என்ன வேணாலும் நம்ம பேசுகிறோம், திரும்பி வந்து உட்காருகிறோம். அன்பில்லாத உள்ளத்தை கடவுள் அறிந்திருக்கிறார். அன்பு இருக்கிற உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அன்பு செய்யணும். ஆபிரகாமை இந்த வேளையில் எடுத்து பாருங்க. ஒரு குழந்தையின் மீது மிகுந்த அன்பு கொண்டவராய் இருந்தார். அவர் மிகுந்த அன்பு கொண்டவராய் இருந்தார். கடவுள் பார்த்தாரு, உனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொன்ன, நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். என்ன ஆசீர்வாதம்? ஒரு குழந்தைக்கு தகப்பன் அல்ல, எண்ணற்ற நாடுகளுக்கு. அதோட அர்த்தம் என்ன? இங்கிலீஷில் சொல்லுங்க, அது என்ன வேர்டு? அப்போ இன்யூமரஸ். புரியுதுங்களா? எண்ணற்ற, எண்ணிக்கையிலே இல்லாத நாடுகள், எண்ண முடியாத நாடுகள். புரியுதுங்களா? அப்போ எண்ண முடியாத நாடுகளுக்கு, அங்கே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் நீ தந்தையாக மாறப்போகிறாய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை கொடுக்கலாமா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பாருங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நீ ரொம்ப நல்லவனா இருக்கிற. 25 வருஷம் நான் பிள்ளை கொடுக்காம இருந்தாலும் நீ என் கூட இருக்கிற. அன்பை மட்டும்தான், அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நீ வந்துட்டு போயிட்டு இருந்த. நீ சும்மா சும்மா எனக்கு பிள்ளைங்க நீ கேட்கவே இல்லை. நான் தருவேன், நீ நம்பின. அப்போ 25 வருஷம் கழிச்சு உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தேன். அதை வச்சு பாதுகாத்து, அதை அழகு பார்த்து அன்பு செய்வதற்கு சில வருடங்கள் கொடுத்தேன். அவனுக்கு 12 வருஷம் ஆச்சு. சரியா? அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ உன் பிள்ளைய எனக்கு பலி கொடுத்துரு, தியாகம் செய், சாக்ரிஃபிஷியல் லவ் நீ கொடுத்துடு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னைய ஒரு குழந்தைய எனக்கு கொடுத்துரு. அந்த இடத்துல இப்போ யாருமே இல்லை, நான் அந்த இடத்துல வருவேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நீ என்னை அன்பு செய்தாய் என்று சொன்னால் உன்னை எண்ணற்ற நாடுகளுக்கு நான் தந்தையாக்குவேன் என்று சொன்னார். ஆமென். சாக்ரிஃபைஸ் பண்ணாம ஒருவனும் கடவுளிடத்துல வரவே முடியாது. கடவுளிடத்துல நீ நம்பிக்கையை பெற்றெடுக்கவே முடியாது. எதையுமே நான் தரமாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் பிடிவாதமான வாழ்க்கை வாழ்வேன், நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் அப்படியே தான், எல்லாம் எனக்கு தெரியும், நான் என் போங்குக்கு வாழ்வேன் அப்படின்னு வாழ்கிறவன்ட்ட கடவுள் பக்கத்தில் வர்றதே இல்லை. ஆபிரகாம்கிட்ட சொன்னார், அன்றைக்கு இரவு முழுக்க எப்படி இந்த பிள்ளைய, விறகு கட்டைய, கழுதைய, சாராள்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறது, இதைத்தான் ஆபிரகாம் சிந்தித்தாரே ஒழிய. புரியுதுங்களா? ஏன்னா தியாகம் செய்ய அவர் முடிவெடுத்து விட்டார். அந்த இடத்துல அவர் முடிச்சிட்டாரு. அவர் கொடுத்தாரு, கேட்குறாரு. கடவுள் கேட்டால் கொடுத்துட்டு போக வேண்டியதானே, ஈஸியாக இருந்தது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கடவுளை நேசித்தார். ஆமென். நம்ம இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. நானே அரை மணி நேரம் கழித்து வர்றேன்னு வச்சுக்கோங்க, என்னை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து திட்டி குமிச்சிருப்பீங்க. இப்போ அவ்வளோதான் நம்ம பொறுமையினுடைய அளவு. அப்படி தான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம். இவங்கக்கிட்ட கடவுள் வருவதில்லை. உனக்கு வேணுங்கிறத இந்த வாங்கிட்டு போயிட்டே இரு, போ 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 அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாரு சில விஷயத்தை. அன்பார்ந்தவர்களே, கடவுள் மீது அதிக அன்பு இருக்கிறவன் குழப்பிக்கொள்ளவே மாட்டான் வாழ்க்கை. அவர் அன்றைக்கு இரவு தன்னை குழப்பிக்கொள்ளவே இல்லை. கடவுள் கொடுத்தார், கடவுள் கேட்கின்றார் என்று நினைத்தார். அந்த பையனை, சொந்த பையனை, ஒரே பையனை, 25 ஆண்டுகள் கழித்து வந்த பையனை மலை மீது கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு இடத்துலையும் அவர் சலனப்படவே இல்லைன்னா எவ்வளவு தூரம் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு பாருங்க. அவர் எவ்வளோ தூரம் கடவுள் மீது நம்பிக்கையாக இருந்தார்னு பாருங்க. கடவுள் தான் முந்தையே சொல்லிட்டார்ல, கடல் மணலை போல உனக்கு பிள்ளைகள் உண்டுன்னு சொன்னார்ல. அவர் ஏதோ செய்வாரா இருக்கும், அவர் எல்லாம் ஞானத்தோடு செய்வார். ஐயோ அவர் ரொம்ப பெரியவர், இந்த குழந்தைய கேட்டார், கொண்டு போய் கொடுத்துடணும், அவ்வளோதான் என்னோடது. எவ்வளவு சிம்பிளாக அவருடைய நம்பிக்கையை வைத்திருந்தார் பாருங்க. குழப்பிக்கவே இல்லை. அவர் போனார், விறகு கட்டையை அடுக்கினார், குழந்தைய கிடத்தினார். அதில் வேற எமோஷ்னல் டயலாக், சென்டிமெண்ட்டுங்கிற மாதிரி அந்த பையன் கேட்குறான், அப்பா விறகு கட்டையெல்லாம் வச்சுருக்கிற, ஆட்டுக்குட்டியை காணாம, பலிப்பொருள் எங்கேன்னு கேட்குறான்.
அதே மாதிரி அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்தில் அந்த பிள்ளை கேட்குறப்ப, அப்பா பழிப்பொருள் எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவருக்கு தூக்குவாரி போட்டிருக்கோம். ஒரு சமயம் உள்ளம் அசைஞ்சிருக்கும், இந்த குழந்தைய நான் கொடுக்க போகிறேன். ஆனாலும் அவர் என்னுடைய ஆண்டவர் கேட்டார். எனக்கு அவர் உறவு, அவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக. அவர் கேட்டார், நான் கொடுக்குறேன். அவருக்கு எந்தவித சலனமும் ஏற்படவே இல்லை. அதனால்தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்கிற இன்றைய நாளில் ஒவ்வொருவனுக்கும் அவர் தந்தையாக இருக்கிறார். ஆமென். அவர் தன்னுடைய தியாகத்தினால் அதை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு தியாகம் செய்யாம கடவுள்கிட்ட வரவே முடியாது. அதுதான் சாக்ரிஃபிஷியல் லவ். ஒன்றை இழக்காமல் ஆண்டவரிடமிருந்து நம்ம நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளவே முடியாது, பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? மனிதர்கள் தான் தியாகம் செய்கிறார்களா என்று பார்த்தால், அன்பார்ந்தவர்களே, யார் பெரிய தியாகம் இந்த உலகத்திலே செய்திருக்கிறார்கள் என்றால் கடவுள்தான் பெரிய தியாகத்தை செய்தவராயிருக்கிறார். ஆமென். மொத்த பைபிளை எடுத்து பழைய ஏற்பாட்டின் நூலாக இருக்கலாம், புதிய ஏற்பாட்டின் நூலாக இருக்கலாம், இதோட மொத்த சாரம்சம் ஒன் லைன் ஸ்டோரி சொல்லு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, யோவான் 3:16 சொல்கிறது, கடவுள், தந்தை கடவுள் தன்னுடைய ஒரே மகனை, அவரும் கடவுளாகவே இருந்தார், அவரால் எல்லாம் படைக்கப்பட்டது, அண்ட சராசரங்களே, கோள்கள், நட்சத்திரங்கள், பரலோகம் எல்லாமே அவருடைய வார்த்தையினாலே படைக்கப்பட்டது. வார்த்தை கடவுளாய் இருந்தார். வாக்கு மனிதராகும்படி, கீழ்நிலையான ஒரு ஜந்துவாகும்படி, அவர் படைப்பிலே கோள்கள் பெருசா இருக்குது, நட்சத்திரங்கள் பெரிதானது. அந்த ஒரு பூமி என்கிற கோளில நம்ம எல்லாரையும் ஒரு தூசியிலேருந்து நம்ம படைச்சார் ஆண்டவர். இந்த தூசியை மனிதன் என்று அழைத்தார். அவனுக்கு 6 அடி தான், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அவனால் பறக்க முடியாது, அவனால் எதையும் உண்டாக்க முடியாது. அவன் ஒன்றத்துக்கு லாயக்கில்லை. அவன் செத்தா எத்தனை அடி தேவை? அவனுக்கு எத்தனை அடி வேணும்? 6 அடி வேணும். ஒரு வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மிஞ்சாதவன்ட்ட. இப்படிப்பட்ட கீழ் நிலையில் இருக்கிற மனிதர்களுக்காக கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த உலகின் மீது தாம் கொண்ட அன்பிற்காக தன் மகனையே அவர் தியாகம் செய்தார். ஆமென். இதுதான் பெரிய தியாகம், தந்தை செய்த தியாகம். அது நம்முடைய கடவுள் நமக்காக செய்திட்ட தியாகம். அது நம்முடைய கடவுள் நம்மை போன்ற ஒரு மனிதராய் மாறும்படி வந்து செய்த தியாகம். அது ரொம்ப சுலபம் கிடையாதுங்க. நம்ம விவிலியத்தில் அது எப்படி நடக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ நமக்கு எதையுமே உருவாக்குகிற சக்தி கிடையவே கிடையாது. சரிங்களா? இது ஒரு டம்ளர், ரைட்டுங்களா? இப்போ நான் இந்த டம்ளரை உருவாக்கலாம், அது செய்யலாங்களா? யாரோ ஒருத்தர் உருவாக்கி தர இந்த டம்ளர் இருந்திருக்கு. அப்போ அது போல் நான் இந்த டம்ளரை உருவாக்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே உலையில் விட்டு சூடுபடுத்தி கண்ணாடி அப்படி சுருட்டி இந்த மாதிரி கிளாஸாக உருவாக்கிட்டேன். இப்போ இது நான் உருவாக்கின ஒரு பொருள். சரிங்களா? இந்த பாட்டிலுக்குள்ளே நான் போய் உட்கார முடியுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இன்னும் நல்லா யோசிங்க. உட்காரவே முடியாது. கடவுள் பிரம்மாண்ட மிக்கவர், அவரால் அனைத்தும் உண்டாக்கப்பட்டது. பரலோக தேசத்தை ஆழ்ந்து கொண்டு இருக்கிறார். இங்கே இத்தனை மக்களை உருவாக்கி கொண்டு நலமான திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு டப்பாக்குள்ள நாம உட்கார முடியாதுன்னு சொன்னா, அவர் எப்படி ஒரு மனுஷனாய் வந்தார்? அப்ப ஒரு சாதாரண மனுஷனாய் அவர் இறங்கி வந்தார். அது எப்படி? அப்ப வசனம் சொல்கிறது எப்படி வந்தாரா? கடவுள் என்கிற தன்மையை அவர்
வலியதாக பற்றி கொண்டு இருக்கவில்லை. நான் கடவுளாகவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை பிடிச்சிக்கிட்டே இருக்க விரும்பலை. நான் பெரிய ஆள், நான் தான் கடவுள், நான் அப்படித்தான் இருப்பேன், நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு கடவுளே சொல்லலை. அவர் தன்னை வெறுமையாக்கி. அப்படின்னா என்னது? இப்போ நான் என் ஹைட்டை குறைக்கணும், புரியுதுங்களா? என் முடி தான் அடைக்கும், அப்போ என் முடினா வேணாம். என் கை ரொம்ப நீளமாக இருக்குது, போகாது, அப்போ என் கை வேணாம். என்னை எவ்வளோ தூரத்துக்கு நான் குறைக்கணும்னு இந்த டப்பாக்குள்ளே வர்றதுக்கு நினச்சி பாருங்க. எதை விட்டுருப்பார் ஆண்டவர்? பார்த்த கண்ணில் பார்த்தாலே அவன் பசுபமாயிடுவான். அத்தகைய பராக்கிரம செயல்களை அவர் விட்டுருப்பார். புரியுதா? மனுஷங்கிட்ட வந்து இப்படி ஒரு பார்வை பார்த்து முறைச்சாருன்னா நம்மளாம் காணாமல் போயிருப்போம். அதெல்லாம் நடந்துடக்கூடாது, அதனால் அதை குறைச்சார். அதனால்தான் விவிலியம் சொல்கிறது, அவர் பாதி மனிதத்தன்மையும், கடவுள்தான் அவர், அதனால் பாதி தெய்வீகத்தன்மையோடும் அவர் வந்தார். தெய்வீகத்தன்மை இருந்தால் தான் மனுஷனை சுகமாக்க முடியும், மனக்கண்ணை திறக்க முடியும், பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும். மனிதனாய் இருந்தால்தான் நம்மை போன்ற கஷ்ட நஷ்டத்தோடு அவர் வாழ முடியும், குடிசையில் பிறக்க முடியும். அதனால் பாதி மனிதனாகவும் பாதி அவர் தெய்வத்தன்மையோடும், கடவுள் என்கிற தன்மையை எல்லாவற்றையும் துறந்து விட்டு, அத்தனையும் தியாகம் செய்துவிட்டு இந்த உலகத்தை நோக்கி ஒரு சாதாரண மனிதனாக அவர் அவதாரம் எடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். இந்த வேளையில் ஒரு சிறிய குழந்தையாக ஒரு மனித அவதாரம்னு இங்கே வரும்பொழுது, நான் ரொம்ப ரொம்ப கடவுளை பற்றி தேடுதலில் ஒரு காலகட்டத்தில் இருந்தேன். யார் கடவுள்? நம்முடைய தேசம் என்பது 1 2 அல்ல, 30,000 கோடி தேவர்களை கொண்ட நாடு. எத்தனை பேர் எத்தனையோ விதமான தெய்வங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதில் யார் கடவுள்? இதை நான் தேட ஆரம்பித்தேன். என்னிடத்துல ஆண்டவர் நேரில் பேசினப்போ எனக்கு அப்போ கூட அது பெருசாக தெரில. நான் விவிலியத்தை வாசித்து அதை தியானிக்கிற காலத்தில் தான் அவர் தன்னையே வெறுமையாக்கி மனித அவதாரம் எடுத்தார் என்று சொல்லும் பொழுது, என்னை போன்ற ஒரு ஆளை கடவுள் கூப்பிட்டு விளக்கம் சொல்லி, நீ திரும்பிப்போ, நீ இந்த உலகத்தில் போய் போதம் பண்ணு அப்படின்னு என்கிட்ட கடவுள் நின்று பேசுகிறாரா? அன்பார்ந்தவர்களே, அவர் இயேசுவாக அவதாரம் அவதரித்த அந்த நாளில் மட்டுமல்ல, இன்றைக்கு வரைக்கும் அவர் கடவுளாகவே தான் இருப்பேன் அப்படின்னு ஒன்றை அவர் பற்றி கொண்டு இருப்பதே இல்லை. அதனால தான் அவர் நம் மீது பேர் இரக்கமும் பேரன்பும் அவர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது ஒரு மனித அவதாரம், மனுஷ மத்தியில் நம்மளை போல ஒரு வாழ்க்கை வாழணும். நீங்கள் இன்னைக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்தீங்க. யோசிச்சு பாருங்க. உங்களுக்குன்னு ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், சரிங்களா? ஒரு பெரிய வீடு, ஒரு வீடு கட்டணும், இருக்குதா இல்லையா? ஒரு நல்ல கார் வாங்கணும். மனுஷனாகிய நமக்கே இந்த ஆசைகள் எல்லாம் இருக்குது. இன்னும் பெட்டரா என் பிஸ்னஸ் பயங்கரமாக போகணும், நான் பெரிய ஆளாகணும், எல்லா ஆசைகளும் இருக்குது. நமக்கே இப்படி இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணார்? குடிசையிலே பிறந்தார். ஒரு வீட்டை கூட அவர் தேர்ந்தெடுக்கலை, ஒரு மாட மாளிகையை அவர் தேர்ந்தெடுக்கலை, ஒரு நல்ல பிரசவ இடத்தை அவர் தேர்ந்தெடுக்கலை, மாட்டுக்கொட்டிலை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். அவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த உலகத்திலே எதையுமே அவர் தேடவில்லை, அத்தனையும் அவர் தியாகம் செய்தார். ஆமென். அவர் அதிகாரத்தை எடுக்கல, குதிரையில ஏறி எல்லாவனையும் சாட்டையில் அடிக்கல. அவர் ஒரு பெரிய அதிகாரியாகி எல்லாரையும் மிரட்டல. அதெல்லாம் செஞ்சிருக்க முடியுமா இல்லையா? அவர் கடவுளினால முடியும். ஒரு பெரிய பதவியை எடுத்திருக்க முடியுமா முடியாதா? ஒரு நாட்டிற்கு ராஜாவாக அரசராக ஆயிருக்க முடியுமா இல்லையா? அன்றைக்கு முடியும்.
ஆனால் அவர் வெறும் காலிலே நடந்து ஒவ்வொரு ஊராய் சென்றார். உன்னுடைய கடவுள் அத்தனையும் துறந்து, இந்த உலகம் நிலையற்றவைன்னா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் நிற்க போகிறது இல்லை, இது அழிஞ்சு போக போகுது. இதை தேடி நான் வரல, பரலோகத்திலேருந்து வந்தேன். நான் பரலோகத்துக்கு திரும்பணும்னா நானும் தியாகம் செய்தால்தான் திரும்ப முடியும். அவர் சிலுவையிலே அறைப்பட்டு இறந்தால்தான், தன்னுடைய பேரை கெடுத்து அவமானம் இகழ்வு எல்லாத்தையும் தாங்கினாத்தான் தந்தை கடவுள் அவரை எழுப்புவார். பெரிய கஷ்டத்தில் அவர் வந்தாருங்க. நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களான்னு தெரில. தந்தை கடவுள் சொல்கிறாரு, நீ போ, மனுஷனா போ. கடைசி நேரத்தில் வரும்பொழுது உன்னுடைய பாதி தெய்வீகத்தன்மை உன்னை விட்டு போயிடும். நீ முழு மனிதனாக மாறிப்போவாய். அந்த நேரத்தில் நீ சிலுவையில் அறையப்படுவ. அந்த கள்வன் சொல்கிறான், நீர் மெஸ்ஸியா என்று சொன்னால் அப்படியே இறங்கி ஓட வேண்டிதானே அப்படின்னு கேட்குறான். கடவுளாக இருந்தால் பறந்துடலாம், பாதி தெய்வீகத்தன்மையாக இருந்தால் எதையாவது செய்யலாம், அற்புதத்தை செய்யலாம். இங்கே தான் முழு மனுஷத்தன்மையாக மாறிடுச்சே. சிலுவையில் தொங்குவதை தவிர, அந்த வலிகளை ஏற்றுக்கொள்வதை தவிர அவருக்கு வேறு எந்த வாய்ப்பையும் தந்தை கடவுள் அவருக்கு அளிக்கவே இல்லை. இதெல்லாம் அவருக்கு தெரியும் முதலையே. இதை செய்கிறதுக்கு தயாரா என்று தந்தை அவரிடத்தில் கேட்டார். அவர் சொல்கிறாரு, நீ அங்கே போய் மனுஷனாக மாறுவ, நீ ரத்தம் சிந்த வேண்டும். சிந்துனாத்தான் இந்த மக்கள் உன்னுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு யாரெல்லாம் நம்புகிறாங்களோ விசுவசிக்கிறாங்களோ இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வர முடியும்னா, நீ போய் ரத்த சிந்த தயாராக இருக்கிறியா? நீ ரத்த சிந்த தயாராக இருக்கியா? என்னுடைய சித்தத்தின்படி நடக்க தயாராக இருக்கியா? நீ போனீன்னா, மனுஷ அவதாரம் எடுத்தா, அப்படி போய் இறந்தினா 3ஆம் நாளில் உன்னை நானே உயிர்ப்பிப்பேன். நீ உயிர்ப்பித்து எழும்பொழுது கீழுலகோர் மேலுலகோர் அனைத்து நாட்டினரும் அனைத்து அரசுகளும் இயேசு என்ற நாமத்திற்கு பிற்காலத்தில் நீ உயிர்த்தெழுந்த பிறகு அடி பணிவார்கள் என்று சொன்னார். ஆமென். அப்பதான் அவர் ட்ரஸ்ட் பண்ணி இயேசு என்கிற நாமத்தை இந்த உலகத்திலே அவர் பெரிதாக மாற்றுகிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை கொடுப்போம். அந்த வேளையில் இயேசு, ஜீசஸ், the high above names, the name above all names. அது சும்மா வரவே இல்லை. அவரே sacrificial love for his father. தந்தையின் மீது கொண்ட அன்பிற்காக அனைத்தையும் துறந்தார், ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு தந்தை சூடினார் என்று பார்க்கிறோம். ஆமென். Jesus by himself did get anything out of free. எதுவும் ஃப்ரீயா கிடைக்கல அவருக்கு. இன்னைக்கு நம்ம அவருடைய நாமத்துக்கு அடிபணியணும்னு நம்ம சொல்லணும்னா, இன்றைக்கு பிசாசுகள் அவருடைய பேரை கேட்டு நடுக்குதுன்னு சொன்னுச்சுன்னா, அவரே தன்னை வெறுமையாக்குனதுனால தான் கிடைச்சிச்சு. அப்போ கிறிஸ்துவ பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் எந்த தியாகத்தையும் செய்யாமல், எதையும் விட்டு கொடுக்காம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். இது சாக்ரிஃபைஸ் கிடையாது. இது என்னது? டிசையர். ரொம்ப ஆசைகள். இப்படித்தான் எனக்கு வேணும், இப்படித்தான் ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணுவேன். டிவியில் சொல்கிறாங்க இல்லையா, ஏம்மா உன்னோட மாப்பிள்ளையை பார்க்கணும்னா முதல் தடவை பார்க்குற, நீ எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்படுற? ஒருத்தி சொல்கிறா, எனக்கு ரொம்ப ஆசைங்க, அப்படியே என்னை பார்க்க வரும்போது ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி அப்படியே நடந்து வரணுமா. பப்ளிக் டிவியில் வந்துச்சு, மீமா போட்டு தாளிச்சாங்க, பார்த்தீங்களா இல்லையா? அதை ஹெலிகாப்டரில் வந்து இவங்கள பொண்ணு பார்க்குறதுக்கே ஹெலிகாப்டரில் வரணுமா. இந்த வீணா போன ஆசையில் இருக்க பிள்ளைகளை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த பெற்றோரை என்ன பண்ணுவீங்க? ஹெலிகாப்டர்லேருந்து வரவன் எப்படி வருவான்? அப்போ எங்கேயாவது கடத்திட்டு வந்தால் தான் உண்டு அவனுக்கு. இன்றைய உலகம் ஆசை ஆசை ஆசைகளினால நிறைகிறது. உன்னை கடவுள் இந்த உலகத்தில் வச்சிருக்காருன்னா நீ வரல, கடவுள் தான் உன்னை இந்த உலகத்தில் தோற்றுவித்தார், நாம வரல. உனக்கு ஒரு நலமான திட்டத்தை வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு.
நீ சாக்ரிஃபைஸ் பண்ண கற்றுக்கொள். முதல்ல நீ நினைக்கிறபடி இன்னைக்கு நடக்கலையா, ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை நீ முதல்ல எடு. உறுதியாய் ஆபிரகாமின் உள்ளத்தை நீ பெற்றுக்கொள். இன்னைக்கு நடக்கலை, சரிங்க ஆண்டவரே, நீங்கள் எது செஞ்சாலும் சரியாக செய்வீங்க. அது ஏன் எதுக்குன்னு நான் எது கேட்குறேன், நான் யார் கேட்குறதுக்கு முதல்ல நீங்கள் எல்லாம் சரியாக தான் செய்வீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போனால் உன்னைய பார்த்து சந்தோஷப்படுவாரா? இல்லை நீங்கள் உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் புப்புன்னு அழுது நான் நினச்ச மாதிரி நடக்கவே இல்லை, எவ்வளோ நாளாக கேட்குறேன், நீங்கள் ஏன் தான் அப்படி பண்ணுறீங்களோ தெரில அப்படின்னு அழுதுட்டு போறியா? உன்னைய பார்த்து சந்தோஷப்படுவாரா? இல்லை நீங்கள் சரியாக தான் செய்வீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போகிறோம் அந்த பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுவாரா? சொல்லுங்கள். நீங்கள் சும்மா பேருக்கு உன் பேர் சேவியரு, ஜேம்ஸு, பீட்ரு, மேரி, ஆனி இப்படி பேர் வச்சுட்டா பரலோகம் போயிடுவியா? நாங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தியானம் பண்ணுவோமா? நீ எதையுமே விட்டு கொடுக்காம பேர் வச்சுக்குவியா? என்ன கேரளின்னா ஒன்றுமே இல்லை, ஆனால் நீ மேரின்னு பேர் வச்சுட்டியா, அதனால் நீ பரலோகம் போயிடுவியா? நான் சும்மா விட்டுருவேனா? நான் ஆண்டவர்கிட்ட நான் சண்டைக்கு போக மாட்டேன். அப்போ நான் எப்படி கஷ்டப்பட்டிருக்கேன். சும்மா மேரி ஜோசப்னு பேர் வச்சா கூப்பிட்டுருவீங்களா ஆண்டவரை? நம்ப மாட்டேன். சும்மா பேர் வச்சா பிரயோஜனம் இல்லை. த சாக்ரிஃபிஷியல் லவ், ஆண்டவருக்காக தியாகம் செய்வது. ஒரு சின்ன சின்ன உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாராளமாக அதை செய்யலாம். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகளை பார்க்குறீங்க. நான் நிறைய கோயில்களுக்கு போகும்போது நிறைய பேர் வருவாங்க. இங்கே கூட அப்படித்தான் 2 நாளாக பார்த்துட்டு கண்ணெல்லாம் பார்க்குது. ஏன்னா அது மாதிரி வரும்போது ஒரு நிறைய பெண்கள் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் இந்த பிள்ளைகள் போல என் பிள்ளைகள் வரணும் சிஸ்டர். சரி, என் பிள்ளை நீங்கள் எப்படியாவது பாட வச்சுருக்கோம் சிஸ்டர். அதுலேயும் ஒரு ஆசை. நான் சொல்கிறத நீ கேளு, என் பிள்ளைய பாடவை. இன்னொரு முறை ஒன்று நடந்துச்சு. ஒரு அம்மா என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி, என் பிள்ளைகளை எப்படியாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க, பாட வைங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. ஏம்மா பாடணுன்னு இருந்தால் யார் இருந்தாலும் வரலாம், இங்கே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வர சொல்லுவோம் பிள்ளைய. வந்தாச்சு. அந்த பிள்ளை ஒரு முக்கியமான கன்வென்ஷன் நடக்குது. பிள்ளைங்கள்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ இந்த யூனிஃபார்ம் போடும்போது சாதாரணமாக வரணும், அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அதை சாக்ரிஃபைஸ் பண்ண தெரியணும் அந்த பிள்ளைகளுக்கு, இல்லையா? அப்போ அந்த மாதிரி போட்டிருக்கும் போது அப்போ தான் அந்த அம்மா வந்து தன் பிள்ளையை விட்டுருக்கு. ஒரு 3 மாதம் ஆகிருக்கு. ஒரு பெரிய மேடையில் பிள்ளைகள் நிற்கிறாங்க. நான் கீழே உட்காந்து பார்த்துட்ருக்கேன். இந்த அம்மா இப்படியே போச்சு, ஆரம்பிக்க போகுது. அந்த பிள்ளை வந்து பாட்டு பாட போகுது. இந்த அம்மா இப்படியே முன்னாடி போச்சு. அப்போவே என் மனசுக்கு பிடிச்சி, பிசாசு போகுது பேர், இது என்ன பண்ண காத்திருக்கோ அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்படியே போயிட்டு டக்குனு இந்த பிள்ளைங்க அப்போ தான் வந்து நின்று மைக்கை பிடுக்குறாங்க, எடுக்கிறாங்க. இந்த பிள்ளை முன்னாடி வந்து நிற்குது. இவ்வளோ பெரிய நெக்லஸ் போட்டிருக்கு. அது வரைக்கும் அது போடலை. இந்த அம்மா போய் போட்டு விட்டுருக்கு. அதுதான் அந்த பிள்ளை கடைசியாக பாடின பாடல். நான் அத்தாக்களை எடுத்து சீட்டை கழிச்சு விட்டு போயிட்டு வா, நீயாச்சு உன்னுடைய விருப்பங்களாச்சு, ஊழியம் செய்ய வந்திருக்க, நீ என்ன பண்ணுற, நகையை தூக்கி மாட்டி விடுற. எதை பார்க்குறதப்போ மக்கள்? நகையை பார்க்குறதா? இதை கூட தியாகம் செய்ய பெற்றோர் இன்னைக்கு தயாராக இல்லை. என்ன டான்ஸு ட்ராமாவாது? ஏன்னா கோயிலில் வந்து அப்படித்தானே வர்றாங்க. எங்கேயும் போட்டி, எங்கேயும் பொறாம. எங்கேருந்து கூத்து நடக்குதுன்னா கோயிலில் தான் கூத்து நடக்குது. இது எதாவது தியாகம் பண்ணுதா? இதில் ஏதாவது தியாகம் இருக்குதா? இல்லை. போட்டி, பொறாமை, வன்மம், பங்கு பேரவைகள்லாம் இன்றைக்கெல்லாம் யார் அனாய்டிங்கோட இருக்கா, யார் வேதவசனம் தெரிஞ்சவன் இருக்கா? அந்த காலத்தில் இந்த பங்குகளை நடத்துகிறவங்க சக்ரிஸ்ட்டு பெரிய ஆள் அப்படிலாம் இருந்தால் நல்லா ஜபம் சொல்கிற ஆள், 4 விஷயம் தெரிஞ்ச ஆள் அப்படி இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. யார் இருக்கிறதுல பணக்காரன், எஸ் யூ ஆர் செலக்டட், பிரசிடெண்ட்டாக நீ செலக்ட் ஆகிட்ட. ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் உன் பணத்தை வச்சே நீ அடிப்ப. அதனால் எல்லா கோயிலையும் இன்றைக்கி பணக்காரன் தான் பிரசிடெண்ட். கடவுள் அப்படியே திருச்சபையை ஆரம்பித்தார். அவர் இந்த பிரசிடெண்ட்டோட காசை வச்சு தான் அவர் இருக்காரா? இது எவ்வளோ கேவலம், அப்போ அது எவ்வளவு தவறு. இது முதல்ல கடவுளுடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய தியாகம் இன்றைக்கு மறக்கப்பட்டு கொண்டே போகிறது. மனிதர்கள் பெரிதாக மாறுகிறார்கள். கடவுளுடைய தியாகம்தான் மிகப்பெரிய வரலாற்றின் தியாகம். நான் சொன்ன மாதிரி இந்த டம்ளருக்குள்ளே என்னை அடைக்க முடியாதுன்னு நீங்கள் கண்டிப்பாக சொன்னீங்க. மேஜிக் பண்ணால் கூட அடைக்க முடியாது இந்த டம்ளருக்குள்ளே.
ஆனால் கடவுள் அத்தனையும் வெறுமையாக்கி, தன்னையே வெறுமையாக்கி அவர் மனித அவதாரம் எடுத்தார் என்று பார்க்கிறோம். அவரை ஏளனம் செஞ்சாங்க. பரிசேயர்கள் எப்போ பார்த்தாலும் நின்று கேள்வி கேட்டாங்க. அவர் பொறுமையாக இருந்தார். ஒரு அடி அடித்தா எந்த மனுஷனும் தாங்கியிருக்க மாட்டான். நீங்களும் உங்களை பற்றி அவதூறு சொல்லும் பொழுது பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்றால் பொறுமை உங்கள் ரத்தத்திலே இருக்கணும். இயேசுவின் பிள்ளையாக இருந்தால் அதுதான் நீங்கள் செய்கிற தியாகம். உங்களை இல்லாதது பொல்லாதது சொல்லும் பொழுது இந்த வசனத்தை நினச்சிக்க, உங்களை இல்லாதது பொல்லாதது சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. அப்போ நீ இல்லாதது சொல்லிட்டானா அவனுக்கு எதிராக நோட்டீஸ் விடு. அவனை நான் உண்டு இல்லை நாக்கிறேன் பாரு. அவன் வீட்டுக்கே போய் பஞ்சாயத்து பண்ணுறேன் பாரு. எதையும் கண்டுக்காத. இன்றைக்கெல்லாம் வேலையத்து போனவனுக்கு தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறான். நீனு வேலையத்த வேலை செய்யாதே. புரியுதா அவனுக்கு? அவன் ஒரு வேலையத்த வேலை செய்கிறான். அவனுக்கு நீ எப்பெல்லாம் பதில் பேசுறியோ, நீ பதில் அடிக்க ஏதாவது காரியம் செய்றியோ, அப்போ நீனும் வேலையத்த வேலை தான் செய்கிறேன்னு அர்த்தம். டோன்ட் டூ தட். பி கேர்ஃபுல். ஹெவன் சும்மா நீங்களாம் போக்குவரத்துக்கு சும்மா போயிட்டு வரலான்ற இடம் கிடையாது. உங்களுக்கு தகுதி இருக்க வேண்டும். தியாகம், தியாகத்தின் அன்புதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு என்னைக்கு கடவுள் மேல் அதீத அன்பு வந்துச்சோ, பார்த்த உடனே எனக்கு அன்பு வரல. பார்த்துட்டா வந்துடுமா? வரல. கொஞ்ச நாள் கழித்து போதகம் செய்ய ஆரம்பிக்கும் போது எனக்கு பிடிக்கவே இல்லை. உண்மையே அதுதான். நான் நல்ல செல்வ செழிப்பில் வாழ்ந்த ஆள். நான் எதுக்கு வீடு வீடாக போயிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி யார்கிட்டயோ போய் உட்காந்துட்டு அவங்க வேறு தூங்கி விடுவாங்க. இவங்ககிட்டையெல்லாம் நான் போய் எதுக்கு சொல்லணும்? எனக்கு என்ன வேலையா? எனக்கு என் வீட்டில் இருக்குது, குழந்தை இருக்குது, நான் போய் என் வீட்டை பார்க்குறேன். நான் ஏன் பண்ணணும்? எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் கடவுளோடு தர்க்கம் செய்து கொண்டே இருந்தேன். இப்போது போதகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பேர் பயங்கரமாக ஜோம் பண்ணுறாங்க. சில பேர்லாம் அப்படி தானே. நான் அப்படி போதகம் பண்ணும்போது 100 பேர் உட்காந்துருக்கணும், 1000 பேர் உட்காந்துருக்கணும், கிரவுண்டில் உட்காந்துருக்கணும்னா ஐயோ எனக்கு இப்போ தெரியும் நிறைய பேர் ஜோம் பண்ணுறான். கடவுளை அவனையெல்லாம் விட்டுட்டு என்னை தூக்கி வச்சார். நான் போய் என்ன பண்ணேன்? என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? வேறு ஆளாக கிடைக்கல உங்களுக்கு? இப்படி நான் போய் தர்க்கம் பண்ணேன். அப்போ எனக்கு தர்க்கம் இருந்தது. 2 வருஷம் ஆச்சுங்க நான் கடவுளை அன்பு செய்ய ஆரம்பித்தது. எனக்கு பிரச்சனை மேலே ஒரு பிரச்சனை காற்று மாதிரி அடிச்சிச்சு. எல்லா பயிலும் காற்றுல அடித்த மாதிரி ஓடி போயிட்டான். ஒரு காக்கா என்னை சுற்றி இல்லை. அப்போ தான் நான் கூப்பிட்டேன் ஆண்டவரை நோக்கி. எனக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய வராமே இருந்துச்சு. எனக்கு உங்களை நம்ப முடியாத மாதிரியே இருந்துச்சு. எனக்கு என் வேலைக்கு போகணுன்னு இருந்துச்சு. என் குடும்பம் பெருசாக தெரிஞ்சிச்சு. ஆனால் எல்லாரும் விட்டுட்டு ஓடினக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று புரியுது. நீங்கள் மட்டும்தான் நிஜம் போல இருக்கு. எனக்கு இந்த காரியத்தை, இந்த அவமானத்தை, இந்த பிரச்சனையை என்னை தூக்கி எடுங்க, என்னை எடுங்க. நான் அத்தனை வாழ்நாளையும் நான் உங்களுக்காய் கொடுத்து நான் வர்றேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆண்டவர் என்னை ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து, அவமான பிரச்சனையிலேருந்து என்னை தூக்கி எடுத்தார். அன்றைக்கு ஆரம்பித்தேன் அவர் மீது இருக்கிற அன்பை. அதுக்கு போக 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 தான் நான் கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு ஒரு தியாகமிக்க அன்பு. எனக்குன்னு எதுவுமே நான் கேட்குறதே கிடையாது. என் வாழ்க்கையில், பர்சனல் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குது, என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஆனால் நான் அதை பற்றி எதையுமே ஆண்டவர்கிட்ட பேசவே மாட்டேன். பார்ப்பேன், அவர் தான் ஏதோ செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் கண்டுக்காமல் இருப்பேன். ஏன்னா அதை கேட்குறதுக்கு கூட நான் தகுதி இல்லைன்னு நான் பேசாமல் இருப்பேன். நான் அதை பற்றி பேச்சே கிடையாது. எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ அதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். எங்கே போக சொல்கிறாரோ அங்கே நான் போகிறேன். என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதை நான் சாப்பிடுக்கிறேன். எங்கே தங்க சொல்கிறாரோ அங்கே நான் தங்குறேன். ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் சொன்னார், கிளம்பு, உன் மனைவியை மட்டும் கூட்டிக்கிட்டு நீ பாடுக்க ஒரு தேசத்துக்கு போ, நான் சொல்கிற தேசத்துக்கு போனார். ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் அவர் ஒருவரே மாறாதவர். அப்படித்தானே? ஆபிரகாம்கிட்ட பேசுகிற தேவன் தானே நம்மகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. ஆபிரகாமை கிளப்பி விட்ட தேவன் அவரோடு நீங்கள் பயணித்து பாருங்கள். ஆபிரகாமை கிளப்பி விட்ட தேவன் நம்மளை கிளப்பிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் நீங்கள் கடவுள் பணிக்கு எங்கேயாவது கிளம்பி இருக்கிறீங்களா?
இன்ன வரைக்கும் கிளம்பலைல. ஏன்னா அந்த தியாகத்தின் அன்பு இன்னும் வரலை, நம்ம வாழ்க்கையில் வரல. நம்ம வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நான் அந்த இடத்துல நின்னேன் பார்த்தீங்களா, எனக்கு அடைச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு கால் வேற வலிக்குது. அந்த இடத்துல அடைச்ச மாதிரி இருந்தது. என்னை ஆளை விட்டா போதும், என்னை கொஞ்சம் நடக்க விடுங்கப்பா. நான் கீழே வந்துட்டேன். ஒரு இடத்துல போட்டு அங்கேயே தான் நில்லு, நீ அப்படியே நின்று பேசு, என்ன ஆனாலும் நீ அங்கேயே நில்லு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்துனீங்கன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கோம்? அடைச்ச மாதிரி இருந்திருக்கும், மூச்சு விட்டுற மாதிரி இருக்குமா? ஆமாம் தானே? இப்போ கொஞ்சம் வெளியே வந்து நடந்து பேசிகிட்டு இருக்கப்போ எனக்கே ஃப்ரீயாக இருக்குது. நல்லா இருக்கா இல்லையா? இருக்குல்ல. உன் துன்பங்கள் நீ உன் வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சே நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நீ மூச்சு முட்டிகிட்டு இருக்க. அதே 4 பேரை பார்க்குற, அதே ஆளுக்கிட்ட போய் அன்பாக பேசலைன்னா அதே ஆளுக்கிட்டே நீ அன்பை கேட்டுக்கிட்டே இருக்க. வெளியே வா, கதவை திறந்து கொஞ்சம் வெளியே வா. கடவுளின் அன்பு ஏராளமாய் வெளியே காத்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நான் என் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு ரொம்ப வருத்தம் எனக்கு. என் கணவர்கிட்ட போய் சொன்னேன், ஏப்பா ஒரு பொம்பளை பிள்ளைய தத்தெடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னேன். என் வீட்டுக்காருக்கு திடுக்கிடும் தகவல் அது. என்னது தத்தா? அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னாரு. அப்புறம் ஒரு வருஷம் விட்டேன், திருப்பி போனேன். அப்பா ஒரு பையன் மட்டும் இருக்கான்பா, அவன் வளர்ந்தானே 3 உட்காந்துக்குவேன், நல்லாவே இருக்காது, ஒரு பொம்பளை பிள்ளை கொடுப்பா. போய் எத்தனை குழந்தைங்களுக்கு வாழ்க்கை இல்லாமல் இருக்குது, நல்லா வளர்க்கலாம், அன்பு காட்டலாம் அப்படி சொன்னேன். அவர் 2 நாள் பேசவே இல்லை என்கிட்ட. உம்மனை மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சகலத்தையும் இழந்த மாதிரி உட்காந்துருந்தார் அந்த மனுஷன். அஜய்ஜா இவருக்கு தாங்குற சக்தியே இல்லை. அப்புறம் நானே போய் சொன்னேன், சரி சரி விடு, மூஞ்சியை நல்லா வை, முதல்ல அதை பார்க்க சைக்கிளை, கடவுள் விட்ட வழி போ அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி என் வாழ்க்கையை தொடர்ந்தேன். 16 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு? கடவுளை சந்தித்தேன். ஊழியம் உண்டானது. ரைட்டுங்களா? என்னோட வீடு கதவை திறந்துச்சு பாருங்க, குபு 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 குபுன்னு ஒரே பொம்பளை பிள்ளைங்க கூட்டம் என் வீட்டுக்குள்ள. ஒன்றை கேட்டதுக்கு ஆண்டவர் பல மடங்கா இன்றைக்கு எனக்கு திருப்பி கொடுத்தார். அவர் நான் தியாகம் செய்ய செய்ய எங்கெங்கிருந்தோ பிள்ளைகளை அழைத்து வருகிறார். ஒரு பொம்பளை பிள்ளை மேலே நான் ஆசைப்பட்டு கேட்டேன். நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறத ஆண்டவர் பல வழிகளிலே சோதித்து என்னை அறிந்து இன்றைக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறார். தியாகம் செய்ய செய்ய உங்களை தேடி அத்தனையும் வரும். நீங்கள் விட்டு கொடுக்க கொடுக்க அத்தனையும் உங்களிடத்துல திரும்பி வரும். நீ பிடிவாதமாக ஒரு இடத்துல நிற்காத. இவங்க தான் எனக்கு அன்பு செய்யணும்னு ஏன் ஒரு ஆளை பிடிச்சி தொங்குற? உலகமே அன்புக்காக இயங்குது, நீ போய் அன்பு கொடுக்க பாரு. மதர் தெரசாமா ஒரே ஒரு ஆளாய் தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க, இந்த பூமிக்கு, அதாவது நம்ம இந்திய தேசத்துக்கு வந்தாங்க. கூட 10 பேரை கூட கூட்டிகிட்டு வரல அந்த அம்மா பாவம். வேற ஒரு நாட்டுக்காரங்க வந்தாங்க, இங்கே இருக்கிற கேவலத்தெல்லாம் பார்த்தாங்க, அசிங்கத்தை பார்த்தாங்க, கஷ்டத்தை பார்த்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன் வாழ்க்கையை தியாகம் செய்ய முன் வந்தாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க, ஆண்டவர் 4 ஸ்டெப்பு முன்னாடி வந்தார். இவ்வளோ பெரிய சபையை இன்றைக்கு உலகமெங்கும் உருவாக்கி, இது ஒரு பெரிய அளவிலான ஒரு விஷயத்த அவங்க சபைகளில் வந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, மற்ற சபைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஊராக போய் சின்னதாக 2 பேர் இருந்து அப்புறம் ஒரு தொழில் மாதிரி இல்லை மக்கள்கிட்ட வந்து அப்புறம் பெருசாக ஆரம்பிக்கப்படும். ஆனால் அன்னை தெரசாவினுடைய சபையை பற்றி உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. சொல்கிறேன், நாடுகள் அந்த சபையை அழைக்கிறது. புரியுதுங்களா? ஒரு நாட்டில் வந்து இப்போ ரொம்ப கொடிய பஞ்சம் இருக்குது, இல்லை அங்கே வந்து படிப்பறிவு இல்லாத மக்கள் இருக்காங்க, ரொம்ப ஸ்லம் ஏரியாவாக இருக்குது, வியாதிகள் நிறைந்த இடமா இருக்குது அப்படின்னு சொன்னால் பல பல நாடுகள் வந்து அன்னை தெரசா சபைக்கு அழைப்பு விடுத்து, நாங்கள் இடம் தர்றோம், கட்டடம் கட்டி கொடுக்குறோம், சேவை செய்ய எங்கள் ஊருக்கு வந்து தங்குங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சபையை அந்த தேசங்கள் அழைக்கிறது. ரொம்ப சுலபம். அவங்க பல நாடுகளில் போய் அந்த சபைகளை நிறுவி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தியாகம் செய்கிறார்கள், நாடுகள் அவர்களை அழைக்கிறது. ஆமென். எதுவும் சும்மா கிடைக்காது. நான் வெளியில் போய் நல்லா சம்பாரிச்சு பெரிய ஆளாக வரணும்னு நினச்சேங்க. சரி, என்ன படிச்சிருக்க? என்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அப்புறம் வேலைக்கு போனியா இல்லையா? இல்லைங்க, பஸ்ஸில் ஏறி போகணும்னு நினச்சா என் வீட்டுக்காரர் வேறு வேடான்னு சொல்லிட்டாரா, அதனால் அந்த வீட்டிலே தங்கிட்டேங்க. எந்த தியாகமும் கிடையாதா.
பஸ்ஸில் ஏறி போகிறதெல்லாம் கஷ்டமா, ஒன்றையும் விட முடியாது. அப்புறம் பெரிய ஆளாகணும்னு கனவு தான் காணும். தியாகம் செய்யாமல் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. கடவுள் பரலோகத்திற்கு வேண்டிய மனிதர்களை தியாகம் செய்துதான் பெற்றிருக்கிறார். உன்னை தூற்றினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, உன்னை அசிங்கப்படுத்தினாலும் இயேசுவின் நாமத்தினால இது ஒரு தியாகம் என்று சொல்லி நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் அதற்குண்டான சன்மானத்தை கடவுள் தர மறுக்கவே மாட்டார், மறக்கவும் மாட்டார். ஆமென். ஏன்னா நீ வசனத்தின்படியாக நீ வாழுகிறாய். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் கடவுள் திருப்பி தருவேன்னு சொல்றாரு. அப்ப நீ என்ன பண்ணணும்? கொஞ்சம் விடணும். உன்னோட கோபத்தை விடு, உன்னுடைய பிடிவாதத்தை விடு, இப்படித்தான் வாழ்வேங்கிறத விடு, இவ்வளவு பணம் வேணுங்கிறத விடு, முதல்ல மேட்டுமையா இருக்கிறத விடு, நகைகளின் மீது இருக்கிற பற்ற விடு முதல்ல. இப்படித்தான் வாழ்க்கை, அது கிடையாது. கடவுள் சொல்கிறபடிதான் வாழ்க்கை. ஆமென். இந்த விஷயம் எப்போ மாறுதோ அப்பொழுது ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்கள் மீது தங்கும். ஆமென். யாக்கோபு வெறுமையா போனானா, திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தான் என்று பார்க்கிறோம். அப்படிதானே? அப்போ யாக்கோபு வெறுமையாய் போனார், ஒண்ணுமே கையில இல்லாமல் போனார். சரியான துன்ப வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அவருடைய மாமா அப்படி ஏமாத்தினாரு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக 7 வருஷ காலம் வேலை செஞ்சார். கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி போய் இப்படி மூஞ்சியை பார்த்தா அது வேற பொண்ணு. எவ்வளவு ஏமாற்றம். நீங்களும் நானாக இருந்தால் என்ன பண்ணுவான்? உடனே இன்றைக்கி தான் இருக்குதுல்ல, என்ன பண்ணுவான்? டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பு, மாமாவுக்கு ஒன்று அனுப்பு, அத்தைக்கு ஒன்று அனுப்பு, எல்லாருக்கும் ஒன்று காப்பி கொடு, ஓடி போயிடு. இதை தானே நம்ம செய்வா. அவர் என்ன பண்ணார்? என்ன மாமா இப்படி பண்ணிட்டேன், அந்த பொண்ணு வேணும்னா இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யினார். அவர் இருந்தார். அவர் ஏமாற்றப்பட்டார். ஆனாலும் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக துன்புற்றார். திரும்பி அந்த நாட்டை விட்டு வரும்பொழுது 2 பரிவாரங்கள்லாம் என்ன நிறைய செல்வங்களோடு அவர் திரும்பி வந்தாராம். கடவுள் சொல்லுகிறது என்ன என்று விவிலியத்தை வாசித்து புரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே. விவிலியத்தில் எல்லாமே இருக்குது. நீ படிக்கவே இல்லைன்னா நீ இன்னும் பரலோகத்துக்கு தயாராகவே இல்லைன்னு அர்த்தம். உன்னை தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய இறை செய்திகளை நீங்கள் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே இந்த வேளையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? உள்ளத்தில், ஆண்டவரே எனக்கு தியாகம் செய்கிற ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும். ஆபிரகாம் எண்ணற்ற நாடுகளுக்கு சும்மாலாம் தந்தையாகவில்லை. அவன் தன்னிடம் பெரிதாய் இருந்ததை அவன் மனமு வந்து ஆண்டவருக்கு கொடுத்தான். உங்ககிட்ட கூட பணம் நிறையா இருக்கலாம், உதவி தேவைப்படுபவர்களுக்கு செய்யுங்கள். அதை யோசித்து கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்காது. நீ பூக்கடைக்காரர்கிட்டையே ஆட்டோக்காரர்கிட்ட தான் பயங்கரமாக பேரம் பேசுவீங்க. புடவை எடுக்கும் போது 1000 ரூபாய்க்கு எடுக்கலான்னு போன இடத்துல 5000 ரூபாய்க்கு திட்டுறீங்க. அப்போ யோசிக்கிறதே இல்லை. 4000 ரூபா போச்சு, அதை பற்றி இல்லை. திருப்பி ஆட்டோ ஏறும்போது அவன்கிட்ட 20 ரூபாய்க்கு தொங்கி நிற்பீங்க. ரொம்ப முட்டாள்தனமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடவுள் நமக்கு செய்த தியாகம், உங்களுக்கு செய்திருக்கிற தியாகம் வீணாய் போகாதபடி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நீங்கள் பரலோக தேசத்திற்கு வந்து சேர வேண்டும். ஆமென். கண்களை மூடுங்க. எல்லோரும் கண்களை மூடுங்க. உங்களுடைய தேவைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது சரியானதாக நியாயமானதாக இருந்தால் கடவுள் கண்டிப்பாய் உங்களுக்கு அருள்வார். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். அன்பான இயேசு சுவாமி, நீர் அழைத்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இதோ என்னுடைய ஜெபம் இந்த வேளையிலே பரலோகத்திலே கேட்கப்படுவதாக. இந்த பங்கிலே வந்திருக்கிற மக்கள் உம்மை இன்னும் அறிந்து கொள்ளவும், ஒரு மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ளவும், இவர்கள் குடும்பமாக ரட்சிக்கப்படவும், இவர்கள் குடும்பத்தாரும் பரலோகத்தில் வந்து சேரவும் நீர் அருள் புரிவீராக. இவர்களில் ஒருவர் கூட நரகத்தில் விழுந்து விடாதபடி, நீர் இவர்களுக்காக சிந்திய இரத்தம் வீணாய் போகாதபடி இவர்களுடைய வாழ்க்கை மாற்றமடைவதாக. இதோ இன்றைய நாளில் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும்.
இவர்கள் அனைவரும் உம்முடைய பாதைகளை தேடி நடப்பார்களாக. இந்த உலகத்தின் தேவைகள் அல்ல, உலகத்தின் ஆசைகள் அல்ல ஆண்டவரே. நீர் சென்ற வழியாக இந்த உலகத்தில் துன்பம் உனக்கு உண்டு என்று சொன்னீர். ஆனாலும் உன்னை நான் திக்கற்றவனாய் விடேன் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் அவர்களுக்கு துணை இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை இந்த வேளையிலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். இதோ ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நம்பிக்கையை ஊற்றுவீராக. இவர்களுக்குள் யாரேனும் உடல் சுகவீனத்தோடு வந்திருந்தால், வயிற்று பிரச்சனைகளோடு, கட்டிகளோடு, நாள்பட்ட வியாதிகளோடு இந்த இடத்திலே வந்திருந்தால் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அவர்களை சுகப்படுத்தும் என்று நான் பூரணமாய் விசுவசிக்கிறேன். இதோ இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே எப்பேற்பட்ட வலிகள், கட்டிகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அது சுகம் அடைவதாக, அந்த உள் உறுப்புகளெல்லாம் மாற்றப்படுவதாக. உங்களுக்காய் அவர் சிந்தின இரத்தம், அவர் பட்ட காயங்களினாலே நீங்கள் சுகம் பெற்றுக்கொள்வீர்களாக. இதோ காயப்பட்ட துன்புற்ற உங்கள் உள்ளத்தை இயேசுவின் அன்பு இந்த வேளையிலே நிறைப்பதாக. இந்த இடத்திலே கிடைக்காத அன்பும் சமாதானமும் இதோ பரலோகம் திறந்து நான் உனக்கு சமாதானம் அருள்வேன் என்ற வார்த்தைக்கேற்ப அவர் உங்களை பூரணமான சமாதானத்தினால் நிரப்புவாராக. இதோ இந்த இடத்திலே வந்திருக்கிற யாரேனும் நான் தனியாக இருக்கிறேன், ஆறுதலற்று இருக்கிறேன் என்ற இந்த இடத்துல வந்திருப்பீர்கள் என்றால், இதோ என்னை மறைத்து ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதோ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்கிறார். உன் ஒவ்வொருவருக்கும் நான் நலமான திட்டத்தை வைத்திருக்கிறேன். அந்த நலமான திட்டத்தை நோக்கி உன் பயணத்தை தொடங்கு. கடவுள் யார் என்று அறிந்து கொள்ள பிரியப்படு. கடவுளை பற்றிய அறிவை இன்னும் வளர்த்துக்கொள். கடவுள் பிரியப்படுவதை செய்வதை உன் வாழ்க்கையாக மாற்று. ஒரு நீதிமானாக, நேர்மையாளனாக வாழ நீ முயற்சி செய். நீ முயற்சி ஒரு படி எடுத்தாய் என்று சொன்னால், இதோ தன் தூதர்களை கொண்டு உன்னை பாதுகாத்து அவர் வழி நடத்த காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் வாழும் நாட்களிலே நீ கலங்காதே, திகையாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். இதோ உன்னுடைய பெயரை அவர் உள்ளங்கையிலே நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவரின் பெயரும் அதிலே இருக்கிறது. ஒவ்வொருவருமே அவருடைய பிள்ளைகள்தான். ஒவ்வொருவரையுமே அவர் அதிகமாய் நேசிக்கிறார். யாரையும் அவர் விட்டுவிடவில்லை, அவர் வெறுமையாய் ஒதுக்குவதும் இல்லை. நீ இந்த உலகத்திலே புறம் தள்ளப்பட்டிருந்தாலும் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையிலே நீ விலையேற பெற்றவனாய் இருக்கிறாய். இதோ ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நானே உன் கடவுள், உன்னை படைத்தவன் நானே, உன்னை நான் வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இதோ அப்படிப்பட்ட ஆண்டவரை இதோ நமக்கு தந்த தந்தை, இதோ நமக்காய் தியாகம் செய்த ஆண்டவர், இதோ இன்றைக்கும் நம்மை வழி நடத்துகிற தூய ஆவியானவர் நமக்கு உண்டு. இதோ ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று பூரணமாய் விசுவசிக்கிறவங்க, தொடர்ந்து இதோ ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்று விசுவசிக்கிறவங்க, இந்த 2 நாள் தியானத்தையும் ஆண்டவரை நமக்கு தந்தருளினார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாய் நாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா?